உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அருளை காப்பாத்தின பொண்ண கோயில்ல பார்க்காம விட்டுட்டேன். இப்ப அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன விளம்பரம் இது? கோயில்ல தான் அத்தனை சிசிடிவி கேமரா இருந்துச்சு. அந்த சிவராத்திரி அன்னைக்கு நடந்ததெல்லாம் அதுல பதிவாயிருக்கும். அதுல பார்த்தா அந்த பொண்ணை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, மணி 10 ஆயிடுச்சு. இப்ப கோயில் பூட்டி இருக்கும். நாளைக்கு முதல் வேலையா போய் அந்த சிசிடிவி கேமரால பதிஞ்சது என்னன்னு பார்க்கணும். அதான் ஒரே வழி. குணசேகரா, அண்ணா, ஏன் இப்பெல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்க? முன்ன மாதிரி நீ இப்ப இல்லவே இல்லை. என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்லண்ணா, இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா அண்ணன் கிட்ட சொல்லு. உன் மனசுல போட்டு வீணா குழப்பிட்டு இருக்காத. ஐயோ, என்னண்ண, எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா உங்ககிட்ட எப்படின்னு நான் சொல்லாம இருப்பேன்? சரி, நாளையில இருந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் நிச்சய பத்திரிகை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ணா, அதுக்கு இப்ப என்னென்ன அவசரம்? அதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல. எங்க நாள் இருக்கு? இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இப்ப கொடுக்க ஆரம்பிச்சாலே எல்லாருக்கும் கொடுத்து முடிக்க முடியாது போல இருக்க. அண்ணா, கொஞ்சம் அவசரப்பட வேண்டாமேன்னு தோணுது. ஏன் இப்படி சொல்ற? இல்லண்ணா, அண்ணன் கிட்ட நடந்தது சொன்னா அதெல்லாம் உன் அனுமானம் தான் சொல்லுவாரு. நாளைக்கு கோயிலுக்கு போய் அருளை காப்பாத்தின அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அண்ணன் கிட்ட பேசிக்கலாம். என்ன குணசேகரா, ஏதோ சொல்ல வந்து நிறுத்திட்ட? உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு. இல்லண்ண, நான் தள்ளி போடலான்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குண்ண. அத இப்ப என்னால சொல்ல முடியல. நாளைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கங்க. அப்புறமா என்ன நடந்துன்னு எல்லாத்தையுமே சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் நிச்சயத்தை நிறுத்தி வைங்கண்ண. அப்பு, அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணு. ஓகே. இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் மேல. ஓகே. தம்பி, இங்க பாரு. என்னண்ணா? இந்த ஏரியா பூரா முழுசா தெரியற மாதிரி மாட்டு. எங்க யார் வந்து எங்க போனாலும் தெரியணும். சரிங்கண்ணா. எவ்வளவு தூரம் ஆள் இருந்தாலும் மூஞ்செல்லாம் தெளிவா தெரியும்ல. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும்ண்ணா. எப்படியோ தெரிஞ்சா சரி. ஆள் யாருன்னு தெரியணும், அதான் முக்கியம். சரிங்கண்ணா. இத மட்டும் முன்னாடியே மாட்டு இருந்தா அந்த நந்தினி வசமா சிக்கிருப்பா. ஆனா இப்படிலாம் நடக்கணும்னு யார் எதிர்பார்த்தாங்க? சூர்யாண்ணா, அந்த ஸ்க்ரூ கொடுங்க. எடுத்து தரேன். இந்தா. மச்சான், எங்க போறீங்க? கண்ணா, ஐயா, வந்து வண்டி எடு. சரிங்க ஐயா. மச்சான், உங்ககிட்ட தான் கேக்குறேன், எங்க போறீங்க? மச்சான், இவ்வளவு கேக்குறேன், நம்மள ஒரு மனுஷனா கூட மதிக்காம பதில் சொல்லாம அவர் பாட்டுக்கு போறாரு. போகும்போது எங்கன்னு கேட்டதுனால கோச்சுக்கிட்டு பதில் சொல்லாம போறாரோ? ஆனா கொஞ்ச நாளா மச்சான் ஆளே சரியில்லை. சூனிய வச்சா மாதிரி அழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது முதல்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரிகாலனுக்கும் அருளுக்கும் நிச்சயம் வச்சிருக்கோம். கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்க. சந்தோஷங்க, கண்டிப்பா வந்துடும். அப்ப நாங்க வரோம். அண்ணா, என்ன வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்க? இதுக்கு முன்னால பத்திரிக்கை வச்ச வீட்டுல டீ சாப்பிட்டு தான் வந்தோம். சரி, வரோம். நாங்க வரோம். வா போலாம். கண்டிப்பா நீயும் வீட்டுக்காரரும் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம்க்கா. ஆமா, நிச்சயம் பத்திரிக்கை வைக்க குணசேகர மாமா வரலையா? எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும் இல்லமா, அதனால ஆளுக்கு ஒரு வீடா பிரிச்சு வச்சிட்டு இருக்கோம். சரிங்க மாமா. வரேன்ப்பா. சரிங்க. எங்க குணசேகரன் தம்பியையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல.
நேற்று ராத்திரி அவன்கிட்ட பத்திரிக்கை வைக்க போலான்னு தான் சொன்னேன். அவன் இப்ப பத்திரிக்கை வைக்க வேணான்னு சொன்னான். ஏண்டான்னு கேட்டா ஒரு நாள் போகட்டும் சொல்றேன்னு சொன்னான். நாளைக்கு மறுநாள் நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்காவது பத்திரிக்கை வைக்க போலன்னா ரொம்ப தப்பாயிடும். அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அவர் ஏங்க இப்ப பத்திரிக்கை வைக்க வேண்டாம்னு சொன்னாரு? அவன் ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. 2-3 நாளாவே அவன் ஆளே சரியில்லை. என்ன பிரச்சனை அவனுக்குன்னு தெரியல. இன்னைக்கு பத்திரிக்கை வச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தான் என்ன ஏதுன்னு கேட்கணும். ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? எப்ப பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. சரி, மெசேஜ் பண்ணி பாப்போம். நடந்ததுக்கெல்லாம் 1000 டைம் சாரி. நேர்ல பார்க்கும்போது நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு ரிப்ளை பண்ணு. ஓகே, ஆனா நேர்ல பாக்கும்போது கண்டிப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். மன்னிச்சா போதும். எப்ப நேர்ல பார்க்கலாம்? திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? ஹே ப்ளீஸ், எனக்கு ஒன்னு பார்க்கணும் போல இருக்கு. எனக்கும் தான். அப்ப நம்ம ரெகுலரா மீட் பண்ற இடத்துக்கு வந்துரு. நானும் வந்துடுறேன். ஓகே, நான் கிளம்பிட்டேன். நானும் கிளம்பிட்டேன். அருள், அன்னைக்கு வண்டியில மிஸ் ஆயிட்டேன். ஆனா இன்னைக்கு மிஸ்ஸே ஆகாதுடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.